ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஜி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான ஒன்று தான் பார்க்க போகிறோம், மோதிச்சூர் லட்டு. ஸோ இந்த லட்டு பண்ணுறதுக்கு எந்த விதமான பொருளையும் நீங்கள் தேடி போக வேண்டியது இல்லை. ஏன்னா இதுக்குரிய யுட்டென்சிலை நம்ம வீட்டிலையே செய்ய போகிறோம். அதையும் இந்த வீடியோவில் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை நம்ம சேனலில் நீங்கள் முத பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும், நீங்களும் உடனே பார்க்க முடியும். வாங்க இந்த சுலபமான சூப்பரான மோதிச்சூர் லட்டு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் நான் சொன்ன யுட்டென்சில். உங்ககிட்ட இந்த மாதிரி கண்ணுள்ள கரண்டி, இதை விட பெருசாக உள்ளது எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் நான் சில்வர் ஃபாயில் ஷீட் பின்னாடி நல்லா சுற்றி ஹோல் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது போல் ஹோல் பண்ணிவிட்டு நீங்கள் இது போல் ஊசி வச்சோ இல்லை டூத் பிக் வச்சோ எந்த அளவுக்கு உங்களுக்கு சின்னதான ஹோல் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட யுட்டென்சில் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்தீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு ஜீனி சரியானதாக இருக்கும். அப்புறம் 1 பிஞ்ச் அளவுக்கு நான் கலர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் சேர்க்க போகிறேன். ரோஸ் எசன்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்மளே தயார் பண்ண நம்மளோட கரண்டி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடலை மாவு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ கடலை மாவு சேர்த்த பிறகு கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஸோ அதே அளவுக்கு நம்ம கலர் பொடி நான் சேர்த்துக்க போகிறேன், ஆரஞ்சு கலர். ஸோ இதுலேயும் சேர்த்துட்டு நம்ம சுகர் சிரப்லேயும் சேர்க்கும்போது நமக்கு கலர் ஈவனாக கிடைக்கும். அதனால் நான் இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு நல்லா கலந்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் நல்லா தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு கட்டிகள் இல்லாமல் சூப்பராக மாவு பதமாக கிடைக்கும் நமக்கு. ஸோ இது போல் கலந்துட்டு எல்லா மாவும் ஒன்றோட ஒன்றா கலக்கிற மாதிரி கலந்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சுலபமாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட மாவு தயாராகிடுச்சு. இப்போ பூந்தி போட ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மாவு. வாங்க இப்போது பூந்தி போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. இதில் எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம போடுற பூந்தி போட்ட உடனே நல்லா மேலே எலும்பி வரணும். அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டா போதுமானதாக இருக்கும். எண்ணெய் ஊற்றின பிறகு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்து போட்டிங்க அப்படின்னா போட்ட உடனே அது நல்லா மேலே எலும்பி வரணும். வந்துடுச்சு அப்படின்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் பூந்தி போட ஆரம்பிக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், போட்டோடனே எல்லாம் டக்குன்னு மேலே எலும்பி வருது. ஸோ நமக்கு எண்ணெயும் கரெக்டான பதத்தில் இருக்குது. இது போல் பூந்தியை பொரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ எல்லா பூந்தியும் நல்லா போட்ட பிறகு ஒரு 30 செகண்ட் விட்டுட்டு அதுக்கு பிறகு எடுத்துருங்க. ரொம்ப விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா மொறுன்னு ஆகிடும். அப்புறமா நம்மளோட லட்டு நல்லா இருக்காது. அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்போதே எடுத்துருங்க. அதுதான் அதோட பக்குவம். ஸோ எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. பாருங்கள், இது போல் ஒரு கரண்டி வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது போல் எல்லா பூந்திகளையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட பூந்திகள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ணிடலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கோம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி இதுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி நல்லா கரைச்சிட்டு ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு இது இருந்தால் போதுமானதாக இருக்கும். ஸோ வந்த பிறகு நீங்கள் ரோஸ் எசன்ஸ் ஒரு 2லேருந்து 3 ட்ராப்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு நம்மளோட பூந்திகளை சேர்த்துடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பூந்தியெல்லாம் சர்க்கரை பாகை நல்லா இழுத்துக்கிற அளவுக்கு லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. சர்க்கரை பாகு நல்லா இழுத்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் மூடி போட்டு மூடிடுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு லட்டு நம்ம பிடிக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள்,
குட்டி குட்டியாக நம்மளோட பூந்திலாம் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் பாதாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருக்குதோ நீங்கள் அந்த நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே லட்டுவை வந்து பிடிச்சி எடுத்துடுங்க. ரொம்ப ஆற விட்டுட்டு பிடிக்காதீங்க. கையிலையும் கொஞ்சம் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சுலபமாக பிடிக்க வரும். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக சுலபமாக பண்ணிட்டோம். இதுக்கு ரொம்பவும் டைமும் எடுக்காது. நீங்கள் ஒரு 20 நிமிஷத்தில் இந்த லட்டு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம ஒரு கப்பில் தான் எடுத்துருக்கோம். கட்டாயம் நீங்கள் 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே இந்த லட்டுவை சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இந்த தீபாவளிக்கு. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் கட்டாயம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேஜி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.